வணக்கம் நண்பர்களே. இந்த உலகம் ஏன் இயங்குகிறது தெரியுமா? ஒரு கண்ணுக்கு தெரியாத நெறியின் காரணமாகத்தான். அந்த நெறிக்கு பெயர்தான் தர்மம். நல்லது என்றால் என்ன, கெட்டது என்றால் என்ன? நாம் எப்படி தீர்மானிக்கிறோம் எது தர்மம் என்று? நெருப்பு எரிவது அதன் இயல்பு, நீர் பாய்வது அதனோட இயல்பு. அப்படியே மனிதன் மனித நேயத்துடன் வாழ்வதே அவன் உண்மையான இயல்பாகும். ஒரு காலத்தில் மனிதன் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. அவன் இயல்பாகவே தர்மத்தில் வாழ்ந்தான். பிறகு காலம் மாறியது, விதிகள் வந்தது, போராட்டங்களும் வந்தது. சில நேரங்களில் தர்மத்தை காப்பாற்றவே விதிகளை மீற வேண்டிய நிலையும் வந்தது. ஆனால் காலம் மாறும்போது மனிதன் மாறினான். மனிதன் மாறிய போது தர்மத்தின் வெளிப்பாடும் மாறியது. இன்று தர்மம் என்றால் என்ன? இந்த கலியுகத்தில் தர்மம் என்ன ஆகிவிட்டது? அது எப்படி காலத்தோடு மாறியது? நாம் இன்று எந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும்? தர்மம் மாறிவிட்டதா, அல்லது நாம் தான் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டோமா? இது வெறும் பழைய கதையா, அல்லது நம் வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட உண்மையா? இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதாங்க தர்மத்தின் பரிணாமம். காலங்களை கடந்த ஒரு ஆழமான பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தர்மத்தின் பரிணாமம் என்பது இந்து சிந்தனையில் மிகவும் ஆழமான கருத்தாகும். மனித வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்கள்: அறம், அதாவது தர்மம்; இரண்டாவது பொருள், அதாவது அர்த்தம்; மூன்றாவது இன்பம், காமம்; நான்காவது வீடு பேறு, மோட்சம். இவை அனைத்திற்கும் அடித்தளமாக தர்மமே விளங்குகிறது. சனாதன தர்மம் என்ற பெயரே காலத்தால் அழியாத பிரபஞ்ச இயங்கும் அடிப்படை நெறியை குறிக்கிறது. இது ஒரு மத சடங்காக மட்டுமல்ல, மனிதன் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கான முழுமையான வாழ்க்கை முறையாகும். தர்மத்தின் அடிப்படை பொருள் என்ன? தர்மம் என்பது நேர்மையின் அடிப்படை, கருணையின் வழிகாட்டி, மனித மனதின் உள்ளார்ந்த சக்தி. அது காலம், சூழல், மனித மனம் மாறினாலும் மனிதன் நடக்க வேண்டிய உயர்ந்த வாழ்க்கை விதியை நிர்ணயிக்கும் நிலையான தத்துவமாகவே இருக்கும். தர்மம் என்பது இயற்கையின் இயல்பை போன்றது. நெருப்பு எரிவது, நீர் பாய்வது போல மனிதன் மனித நேயத்துடனும் மனசாட்சியுடனும் வாழ்வதே தர்மம். ஆனால் கால மாற்றத்திற்கேற்ப மனித மனமும் சமூக சூழலும் மாறுவதால் தர்மத்தின் வெளிப்பாடும் மாறிக்கொண்டே வருகிறது. இதுவே தர்மத்தின் பரிணாமம் எனப்படுகிறது. அடுத்ததாக 4 யுகங்களிலும் தர்மத்தின் நிலையை பற்றி பார்ப்போம். முதலாவது யுகம் கிருத யுகம். கிருத யுகம் அல்லது சத்திய யுகம் என்பது தர்மம் தனது முழுமையான பரிபூர்ண நிலையில் இருந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த யுகத்தில் தர்மம் 4 கால்களில் நிற்கிறது என்று கூறப்படுவது அது எந்தவித குறையும் இன்றி முழுமையாக நிலைத்திருந்ததை குறிக்கிறது. மனிதர்களின் வாழ்க்கை இயற்கையோடு ஒத்திசைவாகவும் சத்தியத்தோடு இணைந்ததாகவும் இருந்தது. இந்த யுகத்தின் மிக முக்கியமான தன்மை, தர்மம் ஒரு கட்டாயம் அல்ல, அது இயல்பு. மனிதர்கள் தர்மத்தை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் இயற்கையாகவே தர்மத்தில் வாழ்ந்தனர். முக்கிய அம்சம் என்னவென்றால், மனிதனின் உள் தூய்மை. இந்த காலத்தில் மனித மனம் முழுமையாக தூய்மையானது. பொய், பொறாமை, பேராசை, கோபம் போன்ற குணங்கள் மனிதர்களில் மிக குறைவாகவே இருந்தன, அல்லது இல்லாத அளவுக்கு கூட இருந்தன. மனசாட்சி தெளிவாக செயல்பட்டதால் தவறான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. சட்டங்களின் தேவையின்மை. இக்காலத்தில் அரசியல் அமைப்புகள், நீதிமன்றங்கள், தண்டனை முறைகள் போன்றவை தேவையில்லை. ஏனெனில் ஒவ்வொருவரும் தாமாகவே சரியானதை செய்தனர். கட்டுப்பாடு வெளியிலிருந்து வரவில்லை, அது உள்ளிருந்து வந்தது. சமத்துவம் மற்றும் ஒற்றுமை. மனிதர்களுக்கிடையே வேறுபாடு, போட்டி, சண்டை போன்றவை இல்லை. சமூகத்தில் அமைதி நிலவியது. என்னுடையது, உன்னுடையது என்ற பிரிவு உணர்வு குறைவாக இருந்தது. ஆன்மீக முன்னேற்றம் இயல்பானது. இந்த யுகத்தில் இறைவனை அடைய கடினமான முயற்சிகள் தேவையில்லை. மனிதர்கள் இயற்கையாகவே ஆன்மீக நிலைக்கு அருகில் இருந்தனர்.
தவம், தியானம் இவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருந்தன, தனியாக செய்ய வேண்டிய கடமையாக அல்ல. இயற்கையுடன் ஒத்திசைவு மனிதர்கள் இயற்கையை மதித்து வாழ்ந்தனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுரண்டல் போன்றவை இல்லை. இயற்கை மற்றும் மனிதனிடையே சமநிலை நிலவியது. அறிவிலும் மனிதர்களுக்கு உயர்ந்த ஞானம் இருந்தது. அவர்கள் உண்மை மற்றும் தர்மத்தை எளிதாக உணர முடிந்தது. கற்றல் என்பது வெளிப்புறமாக அல்ல, உள்ளார்ந்த அனுபவமாக இருந்தது. ஆசைகள் குறைவு, பொருளாசைகள் அல்லது உடல் இன்ப ஆசைகள் மிக குறைவாக இருந்ததால் மன அமைதி நிலைத்திருந்தது. இதனால் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கான மோட்சத்தை எளிதாக அடைந்தனர். கிரகயுகம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. மனிதன் தனது உண்மையான இயல்பில் இருந்தால் அவன் தானாகவே தர்மத்தில் வாழ்வான். அதாவது தர்மம் வெளியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல, அது மனிதனின் உள்ளார்ந்த இயல்பு. இன்றைய காலத்திற்கான பாடம் என்னவென்றால், நாம் கிரகயுகத்தில் இல்லாவிட்டாலும் அதன் சாரத்தை நாம் பின்பற்றலாம். அதாவது மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுதல், உண்மையில் நிலைத்திருத்தல், தேவையற்ற ஆசைகளை குறைத்தல், தியானம் மூலம் உள் அமைதியை வளர்த்தல். இவை அனைத்தும் நம்மை மீண்டும் இயல்பான தர்மம் நோக்கி அழைத்துச் செல்லும். இவ்வாறு கிருதயுகம் தர்மத்தின் உச்ச நிலைமையை பிரதிபலிக்கிறது. மனிதன் மற்றும் தர்மம் இரண்டும் ஒன்றாக இருந்த காலம்தான் கிருதயுகமாகும். இரண்டாவது திரேதாயுகம், விதிமுறைகளின் தர்மம். திரேதாயுகம் என்பது தர்மம் தனது முழுமையான நிலையிலிருந்து சிறிது குறைந்து கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் மூலம் நிலைநிறுத்தப்பட்ட காலமாகும். இந்த யுகத்தில் தர்மம் 3 கால்களில் நிற்கிறது என்று கூறப்படுவது மனிதர்களின் இயல்பில் சற்றே மாற்றம் ஏற்பட்டதை குறிக்கிறது. கிருத யுகத்தில் மனிதன் இயல்பாகவே தர்மத்தில் வாழ்ந்தான். ஆனால் திரேதாயுகத்தில் தர்மத்தை பின்பற்ற மனிதனுக்கு வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டது. இதுவே விதிமுறைகள், கடமைகள் மற்றும் ஒழுங்குகள் உருவாக காரணமானது. இந்த யுகத்தில் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், ஆசைகளின் தோற்றம். மனிதர்களின் தனிப்பட்ட ஆசைகள், பொருள், பதவி, இன்பம் போன்ற ஆசைகள் உருவாக தொடங்கின. இதனால் மனதில் சுயநலம் மெதுவாக வளர்ந்தது. இதுவே தர்மத்தை தளர செய்த முதல் காரணமாகும். விதிமுறைகளின் அவசியம் எதற்கு வந்தது என்றால், மனிதன் இயல்பாகவே தர்மத்தில் நிலைக்க முடியாத நிலையில் சமூக ஒழுங்கை காக்க வெளிப்புற விதிகள் தேவைப்பட்டன. அரசர்கள், சட்டங்கள், கடமைகள் ஆகியவை முக்கியமானதாக ஆனது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தர்ம கடமைகள், அதாவது குடும்பம், சமூகம் என நிர்ணயிக்கப்பட்டது. சத்தியம் மற்றும் வாக்கு பிடித்தல் இந்த யுகத்தின் மைய மதிப்பு. சொன்னதை காப்பாற்றுதல், ஒருவர் கொடுத்த வாக்கை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற வேண்டும் என்பது உயர்ந்த தர்மமாக கருதப்பட்டது. சத்தியம் என்பது வெறும் உண்மையை சொல்வது மட்டுமல்ல, அது வாழ்வின் அடிப்படை நெறியாகவே இருந்தது. வேள்வி, யாகங்கள் மற்றும் சடங்குகள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக யாகங்கள், வேள்விகள், பூஜைகள் போன்ற சடங்குகள் முக்கியமானவையானது. இறைவனை அடைய முறையான வழிபாடு மற்றும் விதிகளை கடைபிடிப்பது அவசியமாக கருதப்பட்டது. கடமைக்கு முன்னுரிமை. தனிப்பட்ட விருப்பங்களை விட கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மகன் தந்தையின் கட்டளையை ஏற்க வேண்டும். மன்னன் நீதியுடன் ஆட்சி செய்ய வேண்டும். மனைவி குடும்ப நெறியை காக்க வேண்டும். சமூக அமைப்பின் வளர்ச்சி எப்படி இருந்தது என்றால், குடும்பம், அரசு, சமூகம் ஆகியவற்றின் அமைப்பு தெளிவாக உருவானது. ஒழுங்கும் கட்டுப்பாடும் முக்கியமான மதிப்புகளாக மாறின. இந்த யுகத்தின் தர்மத்தை மிக தெளிவாக பிரதிபலிக்கும் இதிகாசம்தான் ராமாயணமாகும். ராமன் தன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற 14 வருடங்கள் வனவாசம் சென்றார். தனிப்பட்ட துன்பத்தை விட தர்மத்தை முன்னிலைப்படுத்தினார். அரசனாக இருந்த போதும் மக்களின் நலனை முதன்மையாக கருதினார். இது விதிகளை மீறாமல் வாழ்வதே தர்மம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. திரேதா யுகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? மனிதன் இயல்பாக தர்மத்தில் நிலைக்க முடியாத போது ஒழுங்கும் விதிகளும் அவனை வழிநடத்த வேண்டும். அதாவது தர்மம் என்பது கடமை, கட்டுப்பாடு, சத்தியம் மூன்றும் சேர்ந்ததுதான். இன்றைய காலத்திற்கான பாடம் என்னவென்றால், நாம் திரேதாயுகத்தில் இல்லாவிட்டாலும் அதன் முக்கிய பாடங்களை பின்பற்றலாம். சொன்னதை காப்பாற்றுதல். இரண்டாவது, கடமையை உண்மையுடன் நிறைவேற்றுதல்.
மூன்றாவது ஒழுங்குடன் வாழ்தல். நான்காவது குடும்ப மற்றும் சமூக பொறுப்புகளை மதித்தல். திரேதாயுகம் என்பது தர்மம் இயல்பிலிருந்து கட்டுப்பாட்டிற்கு மாறிய காலம். மூன்றாவது யுகம் துவாபர யுகம், அதாவது வியூக தர்மம் நிறைந்தது. இந்த யுகம் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை, தர்மம் என்பது வெறும் எண்ணம் அல்ல, அது ஒழுங்குடன் வாழும் செயல்முறையாகும். இந்த யுகத்தில் நன்மை மற்றும் தீமை இடையிலான எல்லை தெளிவாக காணப்படவில்லை. இதனால் தர்மம் வியூகத்துடனும் செயலின் விளைவுகளுடனும் தொடர்புடையதாகவும் மாறியது. இந்த யுகத்தில் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், மனிதர்களின் ஆசைகள் அதிகரித்து பொறாமை, கோபம் மற்றும் தவறான சிந்தனைகள் வளர்ந்தன. இதனால் தர்மத்தை இயல்பாகவே பின்பற்ற முடியாமல் இருந்தது. மனிதன் தனது தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அடிமையாக மாறினான். சுற்றிய சூழல் சிக்கல், ஒரே குடும்பத்துக்குள் கூட போராட்டங்கள், சங்கடங்கள், சண்டைகள் நிகழ்ந்தன. சகோதரர்களுக்கு இடையே பிரிவுகள், அரச குடும்பங்களில் அரசியல் மோதல்கள், தர்மம் மற்றும் அதர்மத்தின் இடையே தடைகள் குறைவாக உள்ளன. அதர்மத்தின் வலுவடைவு திரேதாயுகம் மற்றும் கிருத யுகத்தில் ஒப்பிடும்போது அதர்மம் பலம் பெற்றது. வெறும் விதிகளை கடைபிடிப்பது போதாது, சில நேரங்களில் தர்மத்தை காக்க விதிகளை மாற்றியும் செயல்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த யுகம் வியூகத்திற்கான தர்மம். தற்போது வெறும் ஒழுங்கு அல்லது சத்தியத்தை பின்பற்றுவதல்ல தர்மம், அதன் நடைமுறை விளைவுகளை கணக்கிட்டு யூகத்துடன் செயல்படுதல் அவசியமாகிறது. தர்மத்தை காக்கும் சிறந்த வழிகள் எவை என்பதை தீர்மானிக்க வியூகம் முக்கியம். சில நேரங்களில் விலை கொடுப்பது, போராடுவது, தடுப்பது போன்ற செயல்கள் தர்மத்திற்கு இணையாகவே கருதப்படுகின்றன. நன்மை மற்றும் தீமை விளைவுகளின் தாக்கம், தனி செயல்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் தர்மத்தை மதிப்பிடும் முக்கிய அளவுகோலாக மாறின. நேர்மையாக நடந்து தோல்வி அடைவது அல்லது சில கடினமான செயல்களில் ஈடுபட்டு நன்மையை நிலைநிறுத்துவது ஆகியவற்றில் பரிசீலனை செய்யப்பட்டது. இந்த யுகத்தின் தர்மத்தை விளக்கும் முக்கிய இதிகாசம் மகாபாரதமாகும். குருஷேத்திர போரில் தர்மத்தை காப்பாற்ற சில சமயங்களில் விதிகளை மீறவும் வியூகம் பயன்படுத்தவும் தேவையாகியது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தர்மத்தை விலக்கி வியூகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவினார். ஒரே குடும்பத்துக்குள் கூட நன்மை தீமை பிரச்சனைகள் இருந்தது. ஒழுங்கும் வழிகளும் சிக்கலாகவே இருந்தன. இதன் மூலம் தர்மம் வெறும் விதிகள் அல்ல, சுற்றுப்புற சூழல், விளைவுகள் மற்றும் வியூகங்களை பொருந்திய செயல்பாடாக மாறியது என்பதை காட்டுகிறது. துவாபர யுகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், சிக்கலான சூழலில் தர்மத்தை காப்பாற்ற ஒவ்வொரு செயலையும் கணக்கிட்டு செய்ய வேண்டும். நேர்மையும் விதிகளும் போதாது, தர்மத்தை காக்க வியூகமிக்க செயல்கள் அவசியம். சூழல் மற்றும் விளைவுகள் தர்மத்தின் முக்கிய அளவுகோலாகும். சில நேரங்களில் கடினமான நடவடிக்கைகள் கூட தர்மத்துக்கு இணையாக கருதப்படலாம். இன்றைய காலத்திற்கான பாடம், நாம் துவாபர யுகத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது, ஆனால் இதன் பாடங்கள் பொருந்துகின்றன. சிக்கலான சூழலில் எவ்வாறு உண்மையான தர்மத்தை பின்பற்றுவது, ஒரே நேரத்தில் நன்மையும் தீமையும் இருந்தால் எந்த செயல்முறை தர்மத்திற்கு உகந்தது. தர்மத்தை சாதாரண விதிகளில் மட்டுமே அடையாளப்படுத்த முடியாது, விளைவுகளையும் சூழலும் கணக்கில் கொள்ள வேண்டும். துவாபர யுகம் தர்மத்தின் வியூக வடிவத்தை காட்டுகிறது. தர்மம் என்பது வெறும் கட்டுப்பாடு அல்ல, அது சிக்கலான சூழல்களில் கணிப்பிடப்பட்ட முடிவுகள் மற்றும் வியூகத்துடன் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு உயிருள்ள தத்துவமாகும். நான்காவது யுகம் கலியுகம். கலியுகம் என்பது தர்மத்தின் மிக சிறிய அளவிலும் நிலைத்திருக்கும் காலமாகும். இந்த யுகத்தில் மனித மனம் பலவீனமாகவும் சிக்கலானதாகவும் உள்ளது. ஆசைகள், பொறாமை, கோபம், மாயை போன்ற மனநிலைகள் பெரிதும் வளர்ந்துள்ளன. இதனால் மனிதர்கள் கடினமான தவங்கள், யாகங்கள், பெரிய ஆன்மீக முயற்சிகளை செய்வதில் சிரமப்படுகின்றனர். வாழ்க்கையின் வேகம் அதிகரித்து கவனமும் மனசாந்தியும் குறைந்து விட்டதால் தர்மத்தை கடைபிடிப்பது கஷ்டமான காரியமாகிவிட்டது. இதனால் கலியுகத்தில் தர்மம் எளிமையான மனிதாபிமான வடிவில் மாற்றப்பட்டுள்ளது. முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், கடின தவங்கள் சாத்தியமில்லை. கிருதயுகம் மற்றும் திரேதாயுகத்தில் போல நீண்ட தியானங்கள், கடின தவங்கள், பெரிய யாகங்கள் இக்காலத்தில் செய்ய முடியாது. மனிதர்கள் வாழ்க்கையின் வேகத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஆன்மீகம் மற்றும் தர்ம நடைமுறை சிரமமாக்குகிறது.
வாழ்க்கை வேகம் மற்றும் கவன சிதறல், தொழில், குடும்ப, சமூக பொறுப்புகள் அதிகரித்ததால் மனிதனின் உள்ளார்ந்த கவனம், மன அமைதி குறைகிறது. இதனால் உயர்ந்த தர்மங்களை கடைபிடிப்பது கடினமாகிறது. மனிதாபிமானம் மற்றும் எளிமை, அதனால் இந்த கலியுகத்தில் தர்மம் எளிமையாக மாற்றப்பட்டுள்ளது. அதில் உயர்ந்தது சத்திய நிஷ்டை. சத்திய நிஷ்டை என்பது எப்போதும் உண்மையை சொல்லுதல், பொய்களை தவிர்த்து வாழ்தல், உள்ளார்ந்த நேர்மையை காத்தல். இரண்டாவது தானம், பிறருக்கு உதவுதல், தேவையானவர்களுக்கு ஆதரவு வழங்குதல், பணம், உணவு, அறிவு என எந்த ஒரு வகையிலையும் உதவி செய்தல். மூன்றாவது கருணை, பிறரின் வேதனைக்கு இரக்கமாக நடப்பது, அன்புடன் மயக்கமில்லாமல் மற்றவர்களை பராமரித்தல். நான்காவது இறை நாம சங்கீர்த்தனம், இறைவனை நினைத்து சங்கீதம் அல்லது பிரார்த்தனை செய்தல், இறைவனிடத்தில் மட்டுமே நம்பிக்கையை வைத்திருத்தல். கலியுகத்தில் தர்மத்தின் செயல்பாடு. இக்காலத்தில் தர்மம் வெறும் சடங்குகள், யாகங்கள் அல்லது கடின முயற்சிகள் அல்ல, மனிதன் செய்யக்கூடிய எளிய செயல்கள் தான். அதாவது உதவி செய்தல், உண்மையை பேசுதல், கருணை காட்டுதல், இறைவனை நினைத்தல், இவைதான் உச்ச தர்மமாக கருதப்படுகிறது. மற்றவர்களுக்கு இரக்கமாக நடந்து இறைவனை நம்பியவாறு வாழ்வதே கலியுகத்தின் தர்மமாகும். கலியுகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அந்த சூழலும் மனநிலையும் கஷ்டமாக இருந்தாலும் எளிய மனிதாபிமான செயல்கள் தர்மத்தின் உயர்ந்த வடிவமாகும். பெரிய யாகம் செய்ய முடியாது என்றால் மனமாற்றம் மற்றும் செயல்முறை முக்கியம். மனிதாபிமானம், உதவி, உண்மை, இறைவனை நினைத்தல், இவை நமது தர்மத்திற்கு அடிப்படையாகும். இன்றைய காலத்திற்கான பாடம் என்னவென்றால், நாம் கலியுகத்தில் வாழ்கிறோம். அதனால் பெரிய யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆன்மீக முன்னேற்றம் எளிய செயல்களிலேயே கிடைக்கிறது. தர்மம் என்பது உண்மை, கருணை, உதவி, இறைவனை நினைத்தல். இது மனிதனை மீண்டும் நெறியுற்ற மனசாட்சி நிறைந்த வாழ்க்கையை நோக்கி அழைக்கிறது. முடிவாக கலியுகம் நமக்கு கூறுவது என்னவென்றால், உயர்ந்த தர்மம் என்பது கடின முயற்சியில் அல்ல, எளிய மனிதாபிமான செயல்களிலும் கிடைக்கிறது என்பதுதான். தர்மம் என்பது நிலையான ஒன்றாக இருந்தாலும் அது நடைமுறை காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. முதலாவதான கிருத யுகத்தில் இயல்பான நல்லொழுக்கமாக இருந்தது. திரேதா யுகத்தில் கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகளாக மாறியது. துவாபர யுகத்தில் சூழ்நிலை சார்ந்த தீர்மானங்கள் ஆனது. கலியுகத்தில் எளிய கருணை மற்றும் இறைவனை நினைத்தலாக மாறியது. இதன் மூலம் ஒரு முக்கிய உண்மை வெளிப்படுகிறது. தர்மத்தின் சாரம் மாறாது, ஆனால் அதை பின்பற்றும் முறைகள் காலத்திற்கேற்ப மாறுகின்றன. இது மனிதன் தனது கால சூழலை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் தர்மத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஆழமான தத்துவமாகும். கலியுகத்தில் தர்மத்தின் உச்சநிலை மிகவும் எளிமையானதாகவும் அதே நேரத்தில் ஆழமானதாகவும் மாறியுள்ளது. சக மனிதர்களிடம் இரக்கம் காட்டுவது, உதவி செய்வது, உண்மையில் நிலைத்திருப்பது மற்றும் இறைவனை நிஷ்டையுடன் வழிபடுவது, இவை அனைத்தும் சேர்ந்து இக்காலத்தின் உயர்ந்த தர்மமாக கருதப்படுகின்றன. முந்தைய யுகங்களில் இருந்தது போல கடினமான தவங்கள், பெரிய யாகங்கள், சிக்கலான சடங்குகள் இன்றைய மனிதனுக்கு சாத்தியமில்லாததால் தர்மம் மனிதாபிமானத்தின் வடிவில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் யார் வேண்டுமானாலும் தமது தினசரி வாழ்க்கையிலேயே தர்மத்தை நடைமுறைப்படுத்த முடிகிறது. இந்த பின்னணியில் திரேதாயுகத்தில் தோன்றிய ராமாயணம் மற்றும் துவாபர யுகத்தில் தோன்றிய மகாபாரதம் ஆகிய 2 இதிகாசங்களும் தர்மத்தின் பரிணாமத்தை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. இவை வெறும் கதைகள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் சிக்கலான நெறிமுறைகள் மற்றும் தீர்மானங்களை விளக்கும் தத்துவ நூல்களாகும். ராமாயணம் கட்டுப்பாடும் நேர்மையும் கொண்ட தர்மம். திரேதாயுகத்தின் தர்மத்தை பிரதிபலிக்கும் ராமாயணம் விதி மற்றும் சத்தியம் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது. இதில் தர்மம் என்பது தெளிவானது, மாற்றமில்லாதது. கொடுத்த வாக்கை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற வேண்டும். பெற்றோர், குரு, சமூகம் ஆகியவற்றின் கட்டளையை மதிக்க வேண்டும். தனிப்பட்ட இன்பத்தை விட கடமைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இவற்றை வாழ்வில் நடைமுறைப்படுத்திய மிக சிறந்த எடுத்துக்காட்டு ராமன். அவர் தனது சொந்த வாழ்க்கை துன்பத்திற்குள்ளானாலும் தர்மத்தை மீறவில்லை. இங்கு தர்மம் சரியானது, தவறானது என்று தெளிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது விதிகளை பின்பற்றுவதே தர்மம். மகாபாரதம் சிக்கலான சூழ்நிலை சார்ந்த தர்மம்.
துவாபர யுகத்தில் தோன்றிய மகாபாரதம் தர்மத்தின் மற்றொரு பரிணாம நிலையை காட்டுகிறது. இங்கு தர்மம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. இது மிகவும் சிக்கலானது. ஒரே குடும்பத்திற்குள் நல்லதும் கெட்டதும் கலந்து காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களது பார்வையில் தர்மத்தை நியாயப்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் தர்மத்தை காப்பாற்ற விதிகளை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதில் கிருஷ்ணர் தர்மத்தின் வியூகத்தை எடுத்து காட்டுகிறார். குருஷேத்திர போரில் அதர்மத்தை அழிக்க சில சமயங்களில் நேரடியான விதிகளை மீறியும் செயல்பட வேண்டியதாக இருந்தது. இங்கு விளைவு முக்கியமாகிறது. அதாவது இறுதியில் நன்மை நிலைநிறுத்தப்படுகிறதா என்பதே தர்மத்தின் அளவுகோலாகும். இந்த இரண்டு இதிகாசங்களுக்கும் இடையேயான முரண்பாடுகள் என்னவென்றால், ராமாயணமும் மகாபாரதமும் தர்மத்தை வேறுபட்ட கோணங்களில் காட்டுகின்றன. ராமாயணம் விதிகளை மீறாத தர்மம், மகாபாரதமோ சூழ்நிலைக்கேற்ப மாறும் தர்மம். ராமன் கடமைக்கு முழுமையாக கீழ்ப்படிதலானார். கிருஷ்ணர் தர்மத்தை காக்க வியூகமான செயல்பாடுகளை புரிந்தார். இது தர்மம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த இரண்டு இதிகாசங்களுக்கும் இடையேயான ஒற்றுமைகள் என்னவென்றால், இவ்விரு இதிகாசங்களின் அடிப்படை நோக்கம் ஒன்றே. அதர்மம் எப்போதும் தோற்கும், தர்மம் இறுதியில் வெல்லும். மனிதன் தனது கடமையை சரியாக செய்ய வேண்டும். இறைவன் தர்மத்தை காக்க அவதரிக்கிறார். இவ்விரு இதிகாசங்களும் சேர்ந்து ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகின்றன. தர்மம் என்பது ஒரு நிலையான விதி அல்ல. அது காலம், சூழல் மற்றும் மனித மனநிலைக்கு ஏற்ப மாறும் ஒரு உயிருள்ள தத்துவமாகும். கலியுகத்தில் இந்த இரு இதிகாசங்களின் சாரத்தை எளிமையாக பின்பற்றினாலே போதுமானது. உண்மையில் நிலைத்திருத்தல், பிறருக்கு உதவுதல், கருணையுடன் வாழ்தல், இறைவனை நினைத்தல், இதுவே இக்காலத்தில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த தர்மமாகும். ஆகவே தர்மம் என்பது ஒரு பழைய கருத்து அல்ல. அது காலங்களை கடந்தும் இன்றும் நம்மை வழிநடத்தும் உயிருள்ள உண்மையாகும். கிரேத யுகத்தில் அது இயல்பாக இருந்தது. திரேதா யுகத்தில் அது கட்டுப்பாடாக மாறியது. துவாபர யுகத்தில் அது வியூகமாக மாறியது. இன்று கலியுகத்தில் அது மனிதாபிமானமாக மலர்கிறது. ராமாயணம் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். மகாபாரதமோ சிக்கலான சூழலில் எப்படி சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இவற்றின் சாரம் ஒன்றே: எந்த சூழலிலும் தர்மத்தை விடக்கூடாது. நாம் பெரிய யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு உதவலாம். நாம் கடின தவம் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் உண்மையை பேசலாம். அதே போதும். அதுவே இக்காலத்தின் உயர்ந்த தர்மமாகும். தர்மம் மாறவில்லை, அதை வாழும் விதம்தான் மாறியுள்ளது. அதை புரிந்து கொண்டு வாழ்வதே மனித வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாகும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.